Hello guys, welcome to the third episode of Taste It Make It. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? நான் மண்ணடியில் இருக்கிற அங்கப்பநாயக்க ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரம்ஜான் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி அந்த ஹைப்புக்கு கொடுத்தா அப்படின்றதெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்றதை ரஞ்சித் சொல்லுவோம். ஆமாம், என்ன கிச்சனில் போய் சமைக்க போகிறோம். அண்ட் இந்த வெஞ்சரில் கூட எங்கள் கூட யூ சீன் 2 new faces. That's our director Iman and this is Yatin, our fellow chef. Hi. This is my first Ramzan away from Bangalore. I don't celebrate, I just go for the food. So I wanted to see what Chennai has to offer. That's why I forced all of them to come here. வாங்க போய் சாப்பிடலாம், சமைக்கலாம். Let's go. Come on. கைஸ் பார்த்தீங்களா, நான் தான் இங்கே கூப்பிட்டு வரேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு வந்தா சோறுன்னு சொன்னோன்னே என்னை விட்டு எல்லோரும் அங்கே அப்பீட் ஆகிட்டானுங்க. வாங்க போவோம், தனியாக நடந்து போகணும், என்ன பண்ண வேண்டியது. ஹே கைஸ், நம்ம போய் கடையில் பார்த்தோம், நிறையா இருந்தது. ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படியே டேஸ்ட் பண்ணலான்ட்டு. மட்டன் சமோசா தான் இது. மட்டன் டேஸ்ட்டே இல்லை. சரி ஓகே பாய்ஸ், நீங்கள் 3 பேர் போய்ட்டு சமைக்க போகிறீங்க. சாப்பிட்டதில் எதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அதை வந்து எதை ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டுடியோ போயிடலாமா? அது இன்னொன்று இதோட சத்தியமாக பெட்டராக பண்ணலாம். அதை போய் ஸ்டுடியோவில் போய் ஆரம்பிச்சிடலாம். தயவு செஞ்சிடும். கண்டிப்பாக. ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், we're back at the studio. அங்கே போய் நல்ல வயிறு முட்டை தின்னாச்சு. இங்கே வந்துட்டு அதை ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து 6 டிஷ்ஷஸ் பண்ண போகிறோம். ஸோ Yatin is going to make a roast milk candy chicken. நான் வந்துட்டு crispy threaded சிக்கன், அதுக்கப்புறம் ஒரு மட்டன் சமோசா, அதுக்கப்புறம் ரஞ்சு வந்துட்டு அந்த சைனா கிராஸில் ஒரு புட்டிங் மாதிரி பண்ணுவாங்களே அது, அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறீங்க? பிரெட் ரோல் பண்ணுறாரு. ஸோ லெட்ஸ் கெட் குக்கிங். Today I'm going to make rose milk. You explain Tamil, you give me. ரோஜா பூ மாலை. So for rose milk, the first step you need to do is boil rose. You get paneer rose petals. கேஸ் வாசனை வருது. சார் ரஞ்சு நான் தான். After adding everything to the pot, let it sit on sim 15 to 20 minutes. It will change color. I will go do this off camera so that we can do other things as well. ஓகே, நான் வந்து இந்த சைனா கிராஸ்னு ஒரு புடிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது பால். இவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்சேன்டா. ஸோ ஐம் யூஸிங் 500 ml மில்க். இது கப்பு கணக்கில் பார்க்கணுன்னா இட் இஸ் 2 cups ஆஃப் மில்க். ஸோ இதை நல்லா கொதிக்க விடுங்க. பால் கொதிக்குது, இது அப்படியே ஸ்டர். இங்கே வந்து ஐவ் காட் 8 grams ஆஃப் அகர் 50 ml தண்ணி. அண்ட் இந்த அகர் அதில் போட்டு டிசால்வ் பண்ண போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு டிசால்வ் பண்ணிக்கோங்க, லம்ப்ஸே இல்லாத மாதிரி. இது யார் சக்கரை? அவனுக்கு சக்கரை போட மறந்துட்டேடா. சரி பரவாயில்ல, அவன் சக்கரை நீங்கள் சுட்டுக்கிட்டீங்க. அதில் தண்ணி இருக்குது, ஒட்டிக்கும். முடியல கொடுங்கண்ணா, ஏப்ரன் எதுக்கு இருக்கு? அவ்வளோதான். Galeej. You go watch this film called Silin or Kadal. Adle they'll show you the traditional way of how to take masala vada out of a counter. No, masala vada venuma. Oh, I have seen it. So இது ஸ்வீட்டாக இருக்கணும். ஸோ 1/2 cup சுகர். யூஸ்வலாக சைனா கிராஸ் வந்து பச்சை கலராக இருக்கும், லைக் லைட் க்ரீனாக. So I'm going to add very little color. If you want, you can add. If you don't want, don't add. 1 drop is all I'm using. கொஞ்சம் பிஸ்தா எசன்ஸ் போடுறேன். எவ்வளோ ட்ராப்ஸ் போட்டிருக்கீங்க? அரை மூடிக்கு போட்டிருக்காரு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். டிசால்வ் பண்ணி வச்சதை இதில் அப்படியே போட்டு கலக்குன்னு அகர் வந்து இதுக்குள்ளே போன அப்புறம் கரகரன்னு இருக்கக்கூடாது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஹீட் ப்ரூஃப் பவுலில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 2 hours ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. ஸோ இது செட் ஆன அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிறிஸ்பி த்ரெடட் சிக்கன். அதுக்கு வந்துட்டு இந்த சிக்கன் வந்துட்டு ஸ்ட்ரிப்ஸாக வெட்டி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. இப்போ வந்துட்டு இதில் ஒரு மேரினேஷன் பண்ணிடலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறேன், கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மஞ்சள் பொடி லைட்டாக, 1/2 lemon. அப்படியே நல்லா கொட்டை வந்துட்டு உள்ளே விழாமல் ஃபிங்கர்ஸ் லெமனோட கொட்டை இதில் இந்த மேரினேஷனில் பண்ண போகிற மேரினேஷன் விடக்கூடாது. ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெயினராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி போனதை விட நான் மண்ணடியில் இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் இருந்தேன். நான் வந்து காலையிலே கிளம்பி போயிட்டேன் மண்ணடிக்கு. காலேஜ் படிக்கும் போது போனேன். ஏன் போனேன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணோம், அதுக்காக தான். ஆனால் என்ன சொல்கிறது, காலையிலே இது எப்போ திறப்பான் கடலாம் எதுவும் கேட்டுக்கல. நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டேன். சரி போவோமே ஒரு ஆர்வ கோளாறுல அப்படியே காலையிலே கூப்பிட்டு போயிட்டேன். வெயில் குதின்னு கொதிக்குது. அவன் வேறு வடக்கு நாட்டு பொண்ணு, அவன் வேறு அப்படியே ஃபுல் இதில் அப்படியே முடியலடா ஏடா என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தா. மண்ணடியிலேருந்து அப்படியே என்ன சொல்கிறது சவுகார்பேட்டுக்கு போயிட்டோம். அங்கே நடந்து போய் அப்படியே ஃபுல்லாக நடந்தோம். அன்றைக்கே வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிருப்போம்.
அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, அதனால இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பேக் டு குக்கிங். ஓகே, நான் இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு ½ அன் ஹவர் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பொறுமையாக இல்லைனா இப்போயே பண்ணிக்கோங்க. பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர். இந்த லெமன் ஜூஸு, தயிர், சால்ட் எல்லாம் வந்து சிக்கனுக்குள்ளே போட்டோம். அது போகிற டைமில் நம்ம வந்துட்டு அடுத்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் வந்து அப்படியே த்ரெட்ஸாக வெட்டிடலாம். அதுக்கு முன்னாடி கையில் விட்டு வந்துடுறேன். ஒரு ½ வந்துட்டு சமோசா பண்ண போகிறோம். ஏய் என்ன, நானும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ½ வந்து நம்ம இந்த த்ரெட்ஸாக வெட்டிக்க போகிறோம். நல்லா அங்கே வந்துட்டு ஒரு கடையில் ஒரு சைஸில் வெட்டியிருப்பானுங்க. அப்படி நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாவே போட்டுக்கிறேன். ஏ ரஞ்சு, யூ வாண்ட் டு டெல் தம் தட் பிரியாணி ஸ்டோரி தட் யூ டோல்ட் us in the lobby? No. ஏய் ரஞ்சு, ப்ளீஸ் ரஞ்சு. No, it will be like too much flexing. It's fine. ரஞ்சு வந்துட்டு நெக்ஸ்ட் சொல்லிட்டு உனக்கு எதாவது ரம்ஜான் என்டர்டெயின்மெண்ட் கதை டெல் them. Somewhere around 4th standard, 5th standard, we are very strict vegetarians in my house. My dad is, so everybody follows it. So we had a neighbor. His name is Ismail. He came home, only my dad was home. He came with 5 kgs of mutton biryani, 2 kgs of kebab, payasam, and he kept it on the table. I saw biryani. I was very happy. Then my dad saw my face. He's like, this is not allowed in our house. Go give it back. And that my mom took the biryani, I was holding the kebab. In that gap, I ate some 4 pieces of kebab from my house to his house. How far is his house? Next door. Literal next door, yeah. சரி, அந்த கதையை சொல்ல போகிறீங்களா இல்லையா ரஞ்சு? சொல்லணும். அப்போ சொல்ல மாட்டீங்க, அவ்வளோதானே? பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா சொல்ல முடியாது. இல்லை, ஓகே, பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இது ப்ராசஸ் என்னென்னா, இப்போ மேரினேட் பண்ணியிருக்கோம்ல சிக்கனு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸில் அப்படியே ரோல் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, சப்பா மேட்டர். 1 ரெடி, 2 ரெடி. For some reason, my brother and I have been blessed. எப்படியாவது ரம்ஜானுக்கு we'll end up with a plate of biryani. ஏய், எனக்குலாம் வந்துட்டு கை கெட்டது வாய் கட்டாமல் போச்சு அவர் ரம்ஜானு. எதிர்த்த வீட்டில் முஸ்லீம் ஃபேமிலி இருந்தாங்க. நான் என் வீட்லேயும் வந்துட்டு பியூர் வெஜிடேரியன் எல்லாரும். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களும் அதே தான், ஸ்வீட் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்வீட் பிரெட் அல்வா ஏதோ கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ பாயசம் கொடுத்தாங்க, கீரை ஏதோ கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு பிரியாணிலாம் வேண்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் வீட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே எதிர்க்க வீட்டில் இருந்தவங்க வந்துட்டு பிரியாணி கொடுத்துட்டு போனாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன்டா அப்படின்னாங்க. எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சுங்க. அன்றைக்கி வந்துட்டு ஐ ஹேட் அ பேட் டே ஆல்சோ. ஏதோ வச்சு எங்கேருந்தோ செம்மையாக அடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அடினா வந்துட்டு நெஜ அடி இல்லை, மனசில் அடி, உள்ளத்தில் அடி, அந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி தான் மண்ணடி போயிட்டு இருந்தேன். ஓகேங்க, இப்போ வந்துட்டு இதை நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டோம். இதை அப்படியே வச்சுட்டு அடுத்த டிஷ்ஷுக்கு போயிடலாம். இது வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுறேன், மற்ற டிஷ்க்கு போயிடலாம். Okay, so now we're going to make candy chicken. To make candy chicken, you need bread. Take a cup, cut it. This is the candy for our chicken. Hold on. Put in between your face. We are now purebred humans. Okay, next candy chicken, so we'll add chicken. So in the same jar with the bread, add the chicken. Okay, so we'll add turmeric, coriander powder 1 teaspoon, red chili powder 1 teaspoon. We'll put salt. இது எப்படி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுமா? Not very fine, little coarse. Pora. Okay, I will go do this. Hello guys, I'm back. Yes, nice. So I've ground this up to a pretty fine but coarse paste. So take one nice spoonful. Take your bread. Sandwich it. Try not breaking your bread. உள்ளே வந்துட்டு கேண்டி சிக்கனால ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொருக போகிறோம் உள்ளுக்குள்ள. நைஸ்ல? Yeah, but one thing you all have to take into account is if you are making it at home, it is a very messy it's a very messy process. ஏன் வெரி ரொனால்டோ ப்ரோஸ் இருக்கதா? ஜோக். ஓ மெஸ்ஸி ரொனால்டோ. அடப்பா, இப்போ ஏறுது மேல. இன்னைக்கு 3 பேர்ல this guy is Google Chrome, I'm Mozilla Firefox, Internet Explorer. You're the reason why we exist, right? Okay, so you can make things like this. Keep it in the fridge. If your mixture is there, just make urunda. இருங்க பொறுங்க. Are you sorry? போட்டாரா? I said you are the reason why we exist. Internet Explorer you are. நீ தான்டா பையனியர். So if your mixture is remaining. Okay, I will go keep this in the fridge. You all can continue. Okay, so I just finished making the candy chicken. It's in the fridge. I bought the rose water that we kept boiling over there. We'll put sugar and let it boil for another 20 minutes. You let the sugar dissolve and then your rose syrup is ready.
Okay, now the sugar has dissolved, so we shall strain it and then you all can see how it looks. See, I think there is a life lesson to be learned over here. To look like rose syrup, you need to go through some strain. வேற மாதிரி ரஞ்சு, வேற மாதிரி. இப்படின்னு சொல்லிட்டு சென்னை 20 ஜெய் மாதிரி உள்ள பாத்ரூம்குள்ள போய் Okay, I'll go cool this in the fridge and then this is ready. We just have to mix this milk. இது அவன் அந்த சிரப்பை போய் கூல் பண்ணுற கேப்பில் ஐ மேக்கிங் பிரெட் ரோல், லிட்ரலாக பிரெட் ரோல். ஸோ அந்த பிரெட் ரோலுக்கு தேவையானது சிக்கன் மின்ஸ், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீஸ். ஓகே, நான் வந்து இங்கே கொஞ்சம் மட்டன் ஃபேட் வச்சுருக்கோம், அதான் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கொஞ்சமாக அந்த ஷ்ரெட்டட் கறி லீவ்ஸு, கொஞ்சம் வெங்காயம் அண்ட் க்ரீன் சில்லியும் ஒரு 2 க்ரீன் சில்லி அளவு, சிக்கன் மின்ஸ், generous amount of, I'm adding oregano and chili flakes. Okay, இது மின்ஸுங்கிறனால it won't cook for a long time and all. அந்த கேப்பில் I'm adding some cheese slices to it. You can add cheese cubes, grated cheese, whatever. When you cook cheese or cream, always cook on a low flame. ஏன்னா அது கொதிக்க கொதிக்க it will split. டன்னா? சரி, இந்த ஃபில்லிங் வந்து நான் சைடில் வைக்கிறேன். ஸோ ரஞ்சு வந்துட்டு பிரெட் ரோலுக்கு ஃபில்லிங் பண்ணி அங்கே வச்சிட்டாரு. நான் வந்துட்டு அது கூலாகிற கேப்பில் மட்டன் சமோசாவுக்கு ஃபில்லிங் பண்ணிடுறேன். நான் வந்து என்கிட்ட மட்டன் ஃபேட் இருக்குன்னா மட்டன் ஃபேட் போடுறேன். கொஞ்சம் அப்படியே க்ரீன் சில்லிஸ் லைட்டாக வதக்கிட்டு, வெங்காயம். சரி, ஓகே, இது நல்லா வதங்கி வந்துருச்சு. பவுடர் ஸ்பைசஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். ஒரு கியூமின் பவுடர் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூனுக்கு போடுறேன். ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு 1.5 டீஸ்பூன்ஸ் போடுறேன். கொரியாண்டர் பவுடரும் ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் போடுறேன். அரோமேட்டிக்காக வர வரைக்கும் லைட்டாக சாட்டை பண்ணுவோம். லோ ஹீட்டில் பண்ணுங்கள். மேக் ஷூர் யூ டோன்ட் பர்ன் த பவுடர் ஸ்பைசஸ். ஸோ மட்டன் மின்ஸ் வந்துட்டு இங்கே வச்சுருக்கு, அதை அப்படியே ஆட் பண்ணுறோம். தண்ணியெலாம் எதுவுமே போட வேணாம், இந்த மீட்டே வந்துட்டு தண்ணி விடும். அப்படியே கையில் எவ்வளோ கொரியாண்டர் லீவ்ஸ் தெம்புடுறதோ பிடிச்சி போட்டு ஒரு கலக்கலைக்கு தூக்கி அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கோன்னா இங்கே வந்து எத்தனோ ரஞ்சும் வந்துட்டு க்ரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து நம்ம சமோசாக்கு ஃபில்லிங் பண்ணுவோம்ல, அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி இருக்க அந்த ஷீட்டு ஒரு ட்ரையாங்கிள் இப்படி, அதையே அப்படியே உள்ளே இப்படி மடித்து இங்கே விட்டிங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த 2 எட்ஜஸையும் இந்த ஸ்லர்ரி போட்டு இப்படி கவர் பண்ணிவிடுவோம். கவர் பண்ணிட்டோன்னா உள்ளுக்குள்ளே ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டையில் ஃபில்லிங் போட்டு இப்படி வச்சு இப்படி மடக்கினீங்கன்னா ஒரு அழகான சமோசா ரெடி. 3 things set up here: maida, breadcrumbs, egg. The candy chicken was in the fridge for 35 to 40 minutes. So we'll take it out, carefully place it in the egg batter. First egg wash, then breadcrumbs, and dust off the extra breadcrumbs. Now oil karpaido, it will get dirty. It's my extra texture. So now I'm just flattening the bread, adding the filling, rolling it into a cylinder and கொஞ்சம் shaping it. ஓகே, ஸோ ப்ரெட்டை வந்து கையில் இப்படி நல்லா அமுக்கிட்டேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு க்ரம்பிங் பண்ணும்போது ஒரு 3 phrase சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை, வெட், ட்ரை. பேசிக்காக ட்ரை மைதா is your first coating. Egg is wet, so it will form a coating over the maida. And dry again is the panko crumb. So that's the dry wet dry method. அவ்வளோதான். திஸ் இஸ் ஹவு இட் வில் லுக். ஸோ இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிடும். எல்லாம் க்ரம் பண்ண வேண்டியது, கோட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு. ஐ எம் ஃப்ரைங் த பிரெட் ரோல் ஃபர்ஸ்ட் பிகாஸ் திஸ் ஒன் நீட்ஸ் ஃப்ளாஷ் ஃப்ரைங் இன் தி ஆயில் இஸ் சூப்பர் ஹாட். வை ஆங்கிரி? ஆஹா ஆஹா ஆஹா, பார்க்க அழகாக இருக்கே. ஸோ உள்ளே எல்லாம் குக் ஆகிருக்கு, சீஸும் இருக்குன்றனால யோர் ஆயில் ஹேஸ் டு பி நைஸ்லி ஹாட் டு ஜஸ்ட் ஃப்ளாஷ் ஃப்ரை இட் அண்ட் மேக் இட் கோல்டன் ப்ரௌன் இமீடியட்லி. ஓகே, பிரெட் ரோலை ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற சமோசா இருக்குல்ல, அப்படியே லைட்டாக அழகாக பண்ணணும். கன்சிடரிங் த ஃபில்லிங் இஸ் ஆல்ரெடி குக்ட் இன் சைட், இந்த சமோசா வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை. மேலே வந்துட்டு லைட் கோல்டன் ஆனோன்னு எடுத்துருங்க. லைட் கோல்டனோட கொஞ்சம் அதிகமான கூட கசக்க ஆரம்பிச்சிடும் இது. ஸோ வந்துட்டு சமோசா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக கலர் வரும். அவ்வளோதான், அப்படியே எடுத்துடலாம். இது வந்து கேரியோர் குக் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் போதே எடுத்துடலாம். அதை இந்த கலரில் இருக்கும் போது அப்படியே போட்டுறேன். Okay, so now I'm frying the candy chicken. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ரம்ஜான். So again, candy chicken, you have to take some time to fry it on a medium flame. ஏன்னா உள்ளே இருக்கிற சிக்கனும் குக் ஆகணும். ஆமாம். Considering it has been blend,
The chicken will cook fast in its own heat. ஆமாம், அப்படியே ஜென்டிலாக எடுத்துகிட்டு போய் வச்சிருவா. நம்மளோட கிறிஸ்பி த்ரெடட் சிக்கனை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். ஏய் ஏன் கோலி சோடாவே, ஏன் கறி குழம்பே, ஓன் குட்டி பப்பினா டேக் மீ. சி இதை அப்படியே ஓரமாக இங்கே வச்சுருவோம். ஆக்சுவலி எனக்கு இந்த இஃப்தார் ஃபீல்ஸ் வருதியா, அப்படியே விதமாக இருக்குது. We finished everything. The only thing pending is rose milk, so we'll continue to that plating. Okay, so now to finish off our rose milk, I kept some boiled milk in the fridge, so it's nice and cold. Here's our rose syrup. This is also nice and cold. So I'm just going to pour this into the milk. Finally, after a long day. சத்தியமாங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஃபுல்லாக ரீக்ரியேட் பண்ணுறதுக்குள்ள போரும் ஆயிடுச்சு. பட் we are done with the platter and we're satisfied with it. That's the best part. ஆக்சுவலி எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் ஆஃப் கேமரா போய் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். வேறு லெவலாக இருக்குது. we are very very happy. ஸோ உங்களுக்காக ஒரு வாட்டி உடச்சி பிரித்து எல்லாத்தையும் காமிச்சிடலாம். I want to first taste this pudding. வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு நைஸ் கிரன்ச்னோ. மட்டன் சமோசா வேற லெவலாக இருக்கு. அப்படியே ரசிச்சிட்டு இருக்கிறாரு ஹெட்ஃபோன்ஸோட. சத்தம் சத்தியமாங்க அங்கே போய் டேஸ்ட் பண்ணதை விட சத்தியமாக இது எல்லாமே பெட்டர் அண்ட் மச் மோர் என்ன சொல்கிறது ஹைஜீனாக பண்ணியிருக்கோம். But yeah, this seems to have been the best food day we've ever had. I'm pretty sure all of us in this room would agree. வயிறு ஃபுல்லு. அண்ட் ஒன் மோர் திங், அங்கே போய் சாப்பிட்டதை விட திஸ் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர். அண்ட் இதே மாதிரி சூப்பர் அமேசிங் ஷோஸ் அண்ட் வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் டு குக்ட், like, share and comment on this video, and also tell us what you want to try next. Happy Ramadan. And also, if at all you all don't celebrate it, you can still make these beautiful recipes. The recipe is right here, right down. So go try it out, and we'll see you next time. Bye. Good night.